வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைடாக்னால் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, ஷிப்பை புதுப்பிக்கிறது. ஃபஸ்ட்லேருந்து ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி மொத்தமாக புதுசாக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால அப்போது என்ன ஆகும்னா, ஷிப்பு வந்து தண்ணியில் இருந்தால் அது எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா ஷிப்புக்கு அண்டரில் தான் மெயினாக மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இன்ஜினில் தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷிப்பு வந்து தண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அது எப்படி கொண்டு வராங்க, அது எப்படி ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு சின்ன டூர், அவ்வளோதான். ஷிப் டூர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் சேஃப்டி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காப்புல. ஹெல்மெட்டை போடணும், சேஃப்டி ஷூஸ் போடணும், எங்கே போகணும், எங்கே வரணுன்றதை பற்றி சொல்லிட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹெல்மெட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட் வந்தாச்சு. இப்போ நம்ம ஷிப்புக்கு கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். இதுதாங்க நான் வேலை செய்கிற ஷிப்பு. பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் தரையில் நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த கப்பல் தண்ணி இல்லாமல் எப்படி தரையில் நிற்கிதுங்கன்னா, இந்த கடல்லேருந்து வர தண்ணி வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எது வச்சுன்னா, இப்போ ஒரு கதவு இருக்கும் பாருங்கள், இருங்க காட்டுறேன். இதோ இந்த கதவு, அதை வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க. நாம் பெருசாக இன்ஜினியரிங்லாம் ஒன்றும் படிக்கலைங்க. இந்த ஷிப்பு பற்றிலாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பேக்கரி, கன்ஃபெக்ஷனரி, இதை பற்றி. இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக என்ன கொஷின்னாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. தலைவர் இது இப்போ ஏதோ அந்த ஃபேனை பற்றி, இந்த ஆங்கரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு அவ்வளோவா புரியாது. பட் இருந்தாலும் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிற பதில் கேளுங்களேன். ஏன் நான் சொல்கிற ரிப்ளை பாருங்கள். அதை விட how does they place this bricks how does they place under the ship? When the ship goes into the water, they have a table where to place the they call fuel box. Okay. Fuel of the ship. Okay. They place them in advance. அவங்க ரொம்ப நேரமாக மனுஷன் என்கிட்ட என்னென்னமோ சொல்லி பேசி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாப்புல. ஆனால் ஒன்றும் எனக்கு விளான பாடு இல்லை. சரின்னு தலைவன் எப்படியாச்சும் விட்டு போனால் போதும்டான்னு பார்க்குறேன். அவரும் என்னை விட்டா மாதிரி இல்லை. மறுபடியும் போய் திருப்பியும் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. எனக்கே பேஜாராயிடுச்சு. பாவம், ஏன்டா பாவம் மனுஷங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டோன்னு ஆயிடுச்சு. பாருங்களேன், எவ்வளோ நேரம் பேசிட்டு வராப்புல. இதுதாங்க ப்ரொப்ளேட்டரா. இந்த கப்பல் மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, சைடுன்னு எல்லாமே வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொப்ளேட்ரு. இந்த ப்ரொப்ளேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எதால் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கலம். ஏன்னா மற்ற மெட்டீரியலை வச்சு பண்ணோம்னாக்கா ரஸ்ட் ஆகிடும். இது வந்து ரஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. வெங்கலம். இதாங்க நம்ம ஷிப்போட பேக் வியூவு. எல்லாம் புதுசாக ஆக்கி வச்சுருக்காங்க ஷிப்பு. இதோட நம்ம வீடியோவோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். இதோட உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா தயவு செஞ்சு எங்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். Bye. Support and subscribe to the channel. Help us grow by subscribing now.